நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா உங்களை சுத்தி சத்துருக்களா இருக்காங்களா? அவங்க நினைக்கிறது தான் என் வாழ்க்கையில் நடக்குது. நிறைய நேரம் சத்துருக்கள் தான் என் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நல்லா யோசித்துக்கங்க. நான் சொல்ற விஷயத்த உங்களுக்கு விரோதமா உங்க பக்கத்திலேயே உங்க சத்துரு விழுந்தாலும் சரி, உங்க பக்கத்திலே இருந்து உங்க சத்துரு உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் சரி, அது உங்களை ஒண்ணுமே சேதப்படுத்தாது. சங்கீதம் புஸ்தகம் 91 அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. உங்கள் பக்கத்துல 1000 பேரும் உங்கள் வலதுபுறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாதுன்னா அது உங்களை டேமேஜ் பண்ணாது. மனுஷங்க உங்களுக்கு விரோதமான காரியங்களை, பல காரியங்களை யோசிக்கலாம், பல காரியங்களை செய்யலாம். உங்கள் கண்ணுக்கு எதிராகவே உங்களுக்கு விரோதமான காரியங்களை பேசலாம், உங்கள் கண்ணுக்கு எதிராகவே உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். பட் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்றால், அவர்கள் என்ன நினைவோடு எவைகள் நடக்க வேண்டும் என்று செய்கிறார்களோ அவைகள் ஒருபோதும் உங்க வாழ்க்கையில அது நிறைவேறாது. அது உங்களை அணுகாது. உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு முன்னாடியே நின்று மாந்திரீகம் செய்திருந்தாலும் சரி, செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை பார்த்து இப்படி சொல்லலாம், பாரு நான் சொல்றேன், நீ இத்தனை நாள் நீ இப்படி ஆயிடுவ, அப்படி ஆயிடுவன்னு கூட உங்களை பார்த்து அப்படி சொல்லியிருக்கலாம். அது உங்களை அணுகாது. காரணம் என்னவென்றால், உங்களை காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க யாருக்கு தீமை செய்யாம, நீங்க தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யாம, நீங்க தேவன் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், யார் வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்கு விரோதமான காரியங்களை அவங்க எவ்வளவு உயரத்திலிருந்து எவ்வளவு லெவல்ல இருந்து யோசிச்சாலும் செஞ்சாலும் அது உங்களை அணுகாது. பயப்படாதீங்க. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது உங்களை ஒண்ணுமே டேமேஜ் பண்ணாது. காரணம், உங்களோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுகிற வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். நிறைய பேர் உங்க பக்கத்துல விழலாம். உங்க 10,000 பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணிக்கை கடங்காத விஷயங்கள் உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்டாலும் அது ஒரு நாளும் உங்களை அணுகாது. நீங்க அதை குறித்து அப்படி யோசிச்சுக்கிட்டு தூங்காம சாப்பிடாம கண் விழிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே ஆயிரும். நோ, அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு உங்க வேலையை நீங்க செய்யுங்க, அவர் வேலையை அவர் செய்வாரு. யார் உங்களுக்கு விரோதமா என்ன லெட்டர் போட்டாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களை பத்தி நெகட்டிவான கமெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு முன்னாடி சொன்னாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. தைரியமா உங்க வேலையில இருங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு நன்மைகளை செய்வாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நாளாக இருப்பதாக. God bless you.